வைஷ்ணவ வேள்வி அப்படிங்கிற ஒரு வேள்வியை நடத்தலாம் அப்படின்னு துரியோதனன் திட்டமிடுறாரு. வைஷ்ணவ வேள்வி அப்படிங்கிறது பொன் கலப்பையால நிலத்தை உழுது ஏற்றக்கூடிய ஒரு வேள்வி. அந்த வேள்வியை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறாரு துரியோதனன். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறாரு. மறுபடியும் அவருக்கு காண்டாகுது. ஏன்னா பாண்டவர்கள் கிட்ட ஒரு அட்சய பாத்திரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் கேள்விப்படுறாரு. இப்போ துரியோதனனுடைய மைண்ட் சும்மா இருக்குமா? மறுபடியும் பாண்டவர்களை எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? அவர் அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துலதான் துர்வாச முனிவர் அவருடைய 10,000 சீடர்களையும் கூப்பிட்டுட்டு துரியோதனனுடைய அரண்மனைக்கு வராரு. இத பார்த்த உடனே இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் நினைக்கிறாரு. வந்த துர்வாச முனிவரையும் அவருடைய 10,000 சீடர்களையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. அவ்வளோ நல்லா உபசரிக்கிறாரு.